கீ பிளேயர்ஸா யார் சார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி இந்தியாவோட மேஜர் ஒரு கீ ஃபேக்டரா இருப்பாருன்னு தெரியுது. ஏன்னா போன மேட்ச்ல அவர் 2 ஓவர்லயே 3 விக்கெட் எடுத்துட்டாரு. அடுத்த 2 ஓவர் அவருக்கு கொடுக்காம அதை ரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு மறைச்சு வச்சாங்களா, அது என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 80 நாட் அவுட்ல ஒருவேளை சூரியகுமார் யாதவ் இருக்காருன்னு வச்சுப்போம், இல்ல அவரை வந்து பாகிஸ்தான் டீம் வந்து பாத்துட்டு இருக்காங்க அவர் எப்படி பேட்டிங் ஆடுறாருன்னு, அதனால அவர் ரிட்டையர்ட் அவுட் வைக்கணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு பவுலரை மட்டும் இந்த மாதிரி தான் பண்றாங்க. அண்ட் வந்து நம்மளோட இந்த ஃபேக்டர் வைஸும் பார்த்தா, கண்டிஷன்ஸ் ஃபேக்டர் வைஸும் பார்த்தா வருண் சக்கரவர்த்தியை இப்போ வரைக்கும் யாருமே பிக் பண்ணல. இந்தியன் கண்டிஷன்ஸோட ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி இன்னும் கொஞ்சம் த்ரெட்டனிங்கா இருப்பாரு அப்படின்றதுனால அவர் தான் ஒரு மேஜர் கீ ஃபேக்டரா இருப்பாரு. பட் பாகிஸ்தான் டீம் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த நியூசிலாந்து சீரீஸ் அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அபிஷேக் சர்மாவுக்கு பயந்துட்டு தான் வந்து பாகிஸ்தான் டீம் வரமாட்டேது, அபிஷேக் சர்மாவை எப்படி வந்து அவங்க டேக்கிள் பண்ண போறாங்கன்னு.